ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் நடிகர் தனுஷார் நடிப்பில் வெளியான இட்லி கடை திரைப்படம் 4 நாள் முடிவுல தமிழகம், கேரளா, கர்நாடகா, தெலுங்கு என இதுவரையும் 4 நாள் முடிவுல உலகம் முழுவதும் எவ்வளவு கலெக்ஷன் இருக்கு அப்படின்றதான் டீட்டெயில பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம எஸ்கே நடிப்பில் வெளியான மதராசி திரைப்படத்தோட 4 நாள் வசூல இட்லி கடை திரைப்படம் முறியடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றதையும் டீட்டெயில பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எஸ்கே மற்றும் தனுஷார் இந்த 2 பேர்ல உங்களுக்கு பிடித்த ஹீரோ யார் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகேன்பா, வாங்க நான் வீடியோக்குள்ள போகலாம். ஓகேன்பா, முதலாவதாக மதராசி திரைப்படம் 4 நாள் முடிவுல 68 கோடியே 85 லட்சம் வரையும் கலெக்ஷன் பண்ணி இருந்தது. இந்த ஒரு வசூல இட்லி கடை திரைப்படம் முறியடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத டீட்டெயில பார்த்துடலாம். அதாவது 4 நாள் முடிவுல தமிழகத்தில் மட்டும் இட்லி கடை திரைப்படம் 31 கோடியே 55 லட்சம் வரையும் கலெக்ஷன் பண்ணி இருக்குது. தெலுங்குல 2 கோடியே 25 லட்சம் வரையும் கலெக்ஷன் பண்ணி இருக்குது. கர்நாடகாவில் 3 கோடியே 45 லட்சம் வரையும் கலெக்ஷன் பண்ணி இருக்குது. கேரளாவில் 70 லட்சம் வரையும் கலெக்ஷன் பண்ணி இருக்குது. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 45 லட்சம் வரையும் கலெக்ஷன் பண்ணி இருக்குது. ஓவர்சீஸ்ல 7 கோடியே 45 லட்சம் வரையும் கலெக்ஷன் பண்ணி இருக்குது. இதன் மூலம் உலகம் முழுவதும் இட்லி கடை திரைப்படம் 4 நாள் முடிவுல 45 கோடியே 85 லட்சம் வரையும் கலெக்ஷன் பண்ணி இருக்குது. அது மட்டும் இல்லாம 22 கோடியே 65 லட்சம் வரையும் ஷேர் மட்டும் கிடைச்சிருக்குது. அதாவது 4 நாள் முடிவுல மதராசி திரைப்படம் 68 கோடியே 85 லட்சமும், இட்லி கடை திரைப்படம் 45 கோடியே 85 லட்சம் வரையும் கலெக்ஷன் பண்ணி இருக்குது. அடுத்தடுத்து எவ்வளவு கலெக்ஷன் பண்ணுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.